ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் ஆகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டான இட்லி தோசைக்கு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு தவா வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 10 பூண்டு சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா 7, 8 சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லி தோசைக்கு குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குலைவாக வதங்கி வந்துருச்சு. நம்மளுக்கு கொத்தமல்லி புதினா கூட நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதும் இதை ஆற வச்சிடலாம். நம்ம இந்த அளவுக்கு வதங்கினா கரெக்டாக இருக்குங்க. இடையில எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க. கொஞ்சம் குறப்பாக இருக்கும்போது தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் சேர்த்து தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.